இருந்தது. வீரா அப்படிங்கிறதுக்கு நரசிம்மாவதாரத்தை தான் கூப்பிட்டாள். இந்த 7 ஸ்லோகங்கள்லேன்னு இல்லாம அடுத்த அவதாரம் ராமாவதாரம், அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். நரசிம்மனை கூப்பிட்டவள் ராமனை கூப்பிடாம இருப்பாளா? வீரன் அப்படிங்கிற சொல்லுக்கு ராமன் அர்த்தம் பண்ணி அந்த ராமாவதாரமா வீரபாகம் அங்க ஒரு தப்பு பண்ணிட்டே அப்படின்னது ராமபக்தரான எத்திராமனுக்கு சொரேர்னது. என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு, என்ன சொல்ல போறாரோன்னு தோணித்து. ஆனால் அங்க ராவணனை தொடும்படியாக விட்டுவிட்டே, அது மாதிரி என்ன சிசுபாலன் தொடும்படியாக விட்டுவிடாதேன்னு சொன்னது உண்டு. ரொம்ப ரசமான, ரொம்ப உயர்ந்த ரசமான. அது மாதிரி சிசுபாலன் என்ன தொடும்படியா விட்டு விடாதே. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, மா அபிமரிசத்து அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் அதை சொல்லப்படுறது. இதெல்லாம் அவர் தானே சொல்றார், அவருக்கு ஸ்புரிக்கிறது. இதெல்லாம் வியாக்கியானங்கள்ல இல்லை, அவருக்கு தானே ஸ்புரிக்கிறது. அதுதான் முக்கியம். வியாக்கியானங்கள் பார்த்து மாளாது, சொல்லி மாளாது. சொல்லணும்னு உட்கார்ந்துட்டா ததாமி புத்தி யோகந்தம் ஏனமா உபயாந்தி தேன்னு பகவான் தானே தோண வைக்கணும். அது ஹரி கிருப்பையினாலே குரு கிருப்பையால தான் வரும். அதுக்கு பக்தி அடிப்படை. அந்த பக்தி வந்துட்டு தானா மேலும் 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 நாமே கண்டு ஆச்சரியப்படுறாப்புல இதுக்கு முன்னாடி சொல்லாத அர்த்தங்கள். அந்தரங்கத்துல ஹரிபக்தி குரு பக்தி இருக்கணும். எதிரில் பரமரசிக்கால் உட்காந்துருக்கணும். எதிரில் பரமரசிக்காலம் இருந்து ஹிருதயத்தில் அந்த பகவத் பக்தி இருந்துதானா அப்போ வர ஒரு அர்த்த விசேஷங்களே தனியா இருக்கும். அதை சொல்றவான ஆனந்தப்பட முடியும், கேட்கிறவான ஆனந்தப்பட முடியும். பகவத்குணத்தை அதுக்கு ஒரு எங்க முடிவு இருக்கு, அதுக்குள்ள வியாக்கியானங்கள், அதுக்கு ஸ்புரிக்கிறதுக்கு அர்த்தபாவங்கள் எங்க முடிவு இருக்குன்னே சொல்ல முடியாது. நோட்ஸ் எடுத்துட்டும் ஆளாது. ஏன்னா அவ்வளவு இருக்கு பாகவத ராமாயணங்கள். ஒரு ஸ்லோகம் தான் ஒரு தரம் சொன்னாப்புல இன்னொரு தரம் சொல்ல வரல. இன்னொரு தரம் சொல்லும் போது என்னவோ தோன்றது. உச்சிதமான அர்த்தங்கள், உச்சிதமான ரசமான அர்த்தங்கள் தானே ஸ்புரிக்கணும். அதுக்கு பிரதிபேன்னு பெயர். ராமச்சந்திர பிரபுவை சொல்லும் பொழுது அந்த பிரதிபை அதிகமா உடையவராம் அவர். அதனால பிரதிபாவான் அப்படிங்கிறார். அவருக்கு மேலும் மேலும் உத்தரோத்தரம் உத்தரோத்தரம் மேலும் மேலும் ஸ்புரிக்குமா, மேலும் மேலும் பேசுவரான். அதெல்லாம் வக்தா வாசஸ்பதியதா அப்படின்னு. அதுபோல அவருக்கு வாக் பிரவாகம், ஹிருதயத்தில் பக்தி பிரவாகம், பகவத்குணத்துக்கு வாக் பிரவாகம் உண்டாகி ஆசையத்து ஹிமாச்சலம் அவளுடைய பெரியோர்கள்லாம் எப்படி இருந்தாலோ அது போல இன்னும் பகவத்குணம் நிறைய சொல்லி மறுபடியும் எனக்கு கேட்கறதுக்கு அடிக்கடி வாய்ப்பு வேணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம்.